பிபி. ஒரு அமைதியான சிறிய கிராமம். பசுமை நிறைந்த வயல்கள், மாலை நேரத்தில் மெதுவாக வீசும் காற்று. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன குடிசை வீடு. அங்கேதான் வாழ்ந்தான் அருண். வயசு 17. ஆனாலும் முகத்தில் ஏற்கனவே வாழ்க்கையின் சுமை தெரியும். அவனுக்கு ஒரு தங்கை, மீனா. வயசு 10. சின்ன பாப்பா, ஆனாலும் மனசு ரொம்ப பெரியது. அவர்களுடைய குடும்பம் பணக்காரமில்லை. ஆனால் அன்பு மட்டும் அளவுக்கு மீறியிருந்தது. அவர்களின் அம்மா அவர்கள் சின்ன வயசிலேயே இறந்துவிட்டார். அப்பா மட்டும்தான் அவர்களுக்கு எல்லாமாக இருந்தார். அந்த சின்ன வீட்டில் சிரிப்பு, அன்பு, நம்பிக்கை, இதுவே அவர்களின் செல்வம். அருண் எப்போதும் தங்கையை கவனித்துக் கொண்டே இருப்பான். அவளை பள்ளிக்கு அனுப்பும் முன் அவள் முடியை சீவி நீட்டி வைப்பான். அவள் சிரித்தால் அவனுக்கு உலகமே கிடைத்த மாதிரி சந்தோஷம். நீ சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷம் என்று அவன் அடிக்கடி சொல்லுவான். மீனா அவனை உலகத்திலேயே பெரிய ஹீரோவாக நினைத்தாள். ஒரு நாள் காலை மீனா மகிழ்ச்சியாக ஓடிவந்து சொன்னாள், அண்ணா, இன்று எனக்கு டிராயிங் காம்படிஷன். அருண் சிரித்துக்கொண்டு, அப்படியா? நீதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போற என்றான். மீனா சின்ன புன்னகையுடன், நீ வந்து பார்க்கணும் அண்ணா என்று சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை அருணின் மனசில் ஆழமாக பதிந்தது. ஆனால் அந்த நாளே வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம் எடுத்தது. மதியம் நேரத்தில் அருண் வேலை பார்த்துக் கொண்டிருந்த இடத்துக்கு ஒரு மனிதன் அவசரமாக ஓடிவந்து, அருண், உங்க அப்பா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க என்று சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் அருணின் உலகமே நின்றது போல இருந்தது. அவன் முழு வேகத்தில் மருத்துவமனைக்கு ஓடினான். மூச்சு முட்டிக்கொண்டே உள்ளே நுழைந்தபோது அவன் கண்ணில் பட்டது, படுக்கையில் பலவீனமாக படுத்திருந்த அவன் அப்பா. அருகில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த மீனா. அண்ணா என்று அழைத்து அவன் கையில் விழுந்தாள். அந்த நொடி அருண் ஒரு அண்ணன் மட்டும் இல்லை, ஒரு அப்பாவாக மாறினான். டாக்டர் மெதுவாக வந்து, அவருக்கு பெரிய சிகிச்சை தேவை, பணமும் அதிகம் ஆகும் என்று சொன்னார். அந்த வார்த்தை அருணின் மனசை கிழித்தது. அவன் தங்கையை பார்த்தான், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவன் மனசுக்குள் ஒரு உறுதி பிறந்தது, எதுவாக இருந்தாலும் நான் என் தங்கையை காப்பாத்துவேன். அந்த இரவு மருத்துவமனை வெளியே தனியாக நின்று கொண்டிருந்தான் அருண். வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னான், அம்மா, நீங்க இல்லன்னா நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு உறுதி எரிந்து கொண்டே இருந்தது. அந்த இரவு முழுவதும் அருணுக்கு தூக்கம் வரவில்லை. மருத்துவமனை வெளியே இருக்கும் குளிர்ந்த நாற்காலியில் உட்கார்ந்து தங்கையை பார்த்துக் கொண்டே இருந்தான். மீனா அவன் தோளில் தலையை வைத்துக்கொண்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இருக்கும் அந்த சின்ன பாவித்தனம் அருணின் மனசை இன்னும் அதிகமாக உடைத்தது. இந்த பாப்பாவுக்கு இவ்வளவு கட்டம் வரக்கூடாது என்று அவன் மனதுக்குள் மெதுவாக சொல்லிக் கொண்டான். காலை வெளிச்சம் மெதுவாக பரவ ஆரம்பித்தது. டாக்டர் வந்து அருணை பார்த்து, சிகிச்சை உடனே ஆரம்பிக்கணும், இல்லனா நிலைமை மோசமாகும் என்று சொன்னார். அந்த வார்த்தை அருணின் உள்ளத்தையே குலுக்கியது. அவன் கையில் இருந்த பணம் சில 100 ரூபாய் மட்டுமே. அந்த நிமிடத்தில் அவன் ஒரு பெரிய முடிவு எடுத்தான். இனிமேல் படிப்பு வேண்டாம், வேலைதான் முக்கியம். மீனா எழுந்ததும் அவள் வழக்கம் போல கேட்டாள், அண்ணனா, இன்று ஸ்கூல் போகணும்? அருண் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். பின்னர் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டு, நீ ஸ்கூல் போடா, நான் கொஞ்சம் வேலை பார்க்கணும் என்று சொன்னான். அவளுக்கு எதுவும் புரியாமல் இருந்தாலும் அவன் சொன்னதை நம்பி தலை ஆட்டினாள். அந்த நாளிலிருந்து அருணின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. காலை 5 மணிக்கே எழுந்து பால் விநியோகம் செய்ய ஆரம்பித்தான். அதற்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் இல் கடினமாக வேலை செய்தான். மாலை நேரத்தில் ஒரு டீக்கடையில் உதவி வேலை பார்த்தான். ஒரு நாளில் 3 வேலைகள். ஆனாலும் அவன் சோர்வு பற்றி நினைக்கவே இல்லை. அவன் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் அப்பாவின் சிகிச்சைக்கும் தங்கையின் படிப்பிற்கும் தான். ஒரு நாள் மாலை மீனா அவனை பார்த்து கேட்டாள், அண்ணனா, நீ ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கே? அருண் சிரித்துக்கொண்டு,
எதுவும் இல்லடா, கொஞ்சம் வேலை அதிகம் என்று சொல்லிவிட்டான். உடனே மீனா அவன் கையை பிடித்து, "நீ சாப்பிடுறியே இல்ல, நீயும் உன்னை கவனிக்கணும்" என்று சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் அருணின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனால் அவன் அதை வெளியில் காட்டவில்லை. "நான் தா, நீ கவலைப்படாதே" என்று அவளை ஆறுதல் கூறினான். அந்த இரவு அவன் தனியாக வெளியே உட்கார்ந்திருந்தான். கைகளில் காயங்கள், உடம்பு முழுக்க வலி. ஆனாலும் அவன் மனசு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்தது: மீனா நல்லா படிக்கணும், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த நாளிலிருந்து அருண் ஒரு அண்ணன் மட்டும் இல்லை, ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு போராளி ஆகஸ்து மாறிவிட்டான். நாட்கள் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. அருணின் வாழ்க்கை முழுவதும் வேலைக்காகவே மாறிவிட்டது. அவன் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை ஒரே ஒரு எண்ணம் மட்டும்: என் தங்கை நல்லா இருக்கணும். அவன் சோர்வை மறந்து உழைத்தான். ஆனால் அந்த உழைப்பின் பின்னால் அவன் உடம்பு மெதுவாக சோர்ந்து கொண்டே இருந்தது. மீனா மீன்வாயில் பள்ளியில் மிகவும் நன்றாக படிக்க ஆரம்பித்தாள். அவள் எப்போதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றாள். ஒவ்வொரு முறை சர்டிபிகேட் வாங்கும் போதும் அவள் மனதில் ஒரு எண்ணம் மட்டும்: இதை அண்ணாவுக்கு காட்டணும். அவள் வீட்டிற்கு ஓடிவந்து, "அண்ணனா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்" என்று மகிழ்ச்சியாக சொல்வாள். அந்த நேரத்தில் அருணின் முகத்தில் தோன்றும் அந்த சிரிப்பு அவனுக்கு கிடைக்கும் பெரிய வெற்றி அதுதான். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு மறைவு இருந்தது. அவன் தினமும் சாப்பிடாமல், ஓய்வெடுக்காமல் உழைத்துக் கொண்டிருந்தான். சில நாட்களில் அவன் சாப்பாடு கூட தவிர்த்து விடுவான். அந்த பணம் கூட தங்கையின்காக சேமிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம். ஒரு நாள் மதியம் கடும் வெயிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் இல் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் அருண். உடம்பு ஏற்கனவே பலவீனமாக இருந்தது. திடீரென்று அவனுக்கு தலை சுற்றியது. கையில் இருந்த பொருள் கீழே விழுந்தது. அவன் கண்கள் மங்க ஆரம்பித்தது. அடுத்த நொடியில் அவன் தரையில் விழுந்தான். அங்கிருந்தவர்கள் அவனை சுற்றி கூடியார்கள். "அருண்" என்று கூப்பிட்டார்கள். ஆனால் அவன் பதில் சொல்லவில்லை. உடனே அவனை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த செய்தி மீனாவிடம் சென்றதும் அவள் பயந்து போய் ஓடினாள். மருத்துவமனைக்கு வந்ததும் அவன் படுக்கையில் கிடப்பதை பார்த்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. "அண்ணனா" என்று அழைத்துக் கொண்டு அவன் கையை பிடித்தாள். அந்த நேரத்தில் டாக்டர் வந்து மெதுவாக சொன்னார்: "அவனுக்கு மிகவும் ஓய்வு தேவை. உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறது. இப்படி தொடர்ந்தா ஆபத்து." அந்த வார்த்தை மீனாவின் மனதை உடைத்தது. அவள் இதுவரை புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை அந்த நிமிடத்தில் புரிந்தது. அவள் அண்ணன் அவளுக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறான் என்று. அவள் அவன் அருகில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கொண்டு மெதுவாக சொன்னாள்: "அண்ணனா, இனிமேல் நான் உன்னை காப்பாத்துவேன்." அந்த நாள், அந்த நொடி, அந்த சின்ன பாப்பா ஒரு பெரிய முடிவு எடுத்தாள். மருத்துவமனை அறையில் அமைதியாக படுத்திருந்தான் அருண். அவன் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிந்தது. அவன் கைகளில் இருந்த காயங்கள் அவன் எவ்வளவு உழைத்தான் என்பதற்கான சாட்சி போல இருந்தது. அவன் அருகில் உட்கார்ந்திருந்த மீனா அவன் முகத்தை பார்த்துக் கொண்டே அமைதியாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். "அண்ணா, நீ ஏன் இவ்வளவு கட்டப்பட்ட?" என்று அவள் மெதுவாக கேட்டாள். அவன் பதில் சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் அவன் கண்களில் இருந்த அந்த பாசம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியது. அந்த நேரத்தில் டாக்டர் உள்ளே வந்து, "அவனுக்கு முழு ஓய்வு தேவை. அவன் உடம்பு ரொம்ப பலவீனமாகி இருக்கிறது. இன்னும் இப்படியே வேலை பண்ணினா அவன் உயிருக்கு இட்செல்ஃப் ஆபத்து" என்று கடுமையாக சொன்னார். அந்த வார்த்தைகள் மீனாவின் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. மீனா தன் கண்ணீரை துடைத்து ஒரு முடிவு எடுத்தாள். இதுவரை அவள் ஒரு குழந்தை. ஆனாலும் அந்த நிமிடம் அவள் பெரியவளாக மாறினாள். "இப்போ நான் தான் ஸ்ட்ராங் ஆகணும், அண்ணனாவை நான் காப்பாத்தணும்" என்று அவள் மனதுக்குள் உறுதி செய்தாள். அடுத்த நாள் காலை அருண் கண் திறந்தான். அவன் அருகில் இருந்த மீனாவை பார்த்து சிரிக்க முயன்றான். "நே ஸ்கூல் போனியா?" என்று கேட்டான். மீனா சிரிக்க முயன்றாலும் அவள் கண்களில் இன்னும் கண்ணீர் தங்கியிருந்தது. அவள் அவன் அருகில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கொண்டு மெதுவாக சொன்னாள்: "அண்ணனா, இனிமேல் நான் உன்னை காப்பாத்துவேன்." அந்த நாள், அந்த நொடி, அந்த சின்ன பாப்பா ஒரு பெரிய முடிவு எடுத்தாள். மருத்துவமனை அறையில் அமைதியாக படுத்திருந்தான் அருண். அவன் முகத்தில் இருந்த சோர்வு அவன் கடந்த நாட்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்பதைக் காட்டியது. அவன் கைகளில் இருந்த காயங்கள் அவன் செய்த உழைப்பின் சாட்சி போல இருந்தது. அவன் அருகில் உட்கார்ந்திருந்த மீனா அவன் முகத்தை பார்த்துக் கொண்டே அமைதியாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். "அண்ணா, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்ட?" என்று அவள் மெதுவாக கேட்டாள். அவன் பதில் சொல்ல முடியாத நிலையிலிருந்தாலும் அவன் கண்களில் இருந்த அந்த அன்பு எல்லாவற்றுக்கும் பதிலாக இருந்தது. அந்த நேரத்தில் டாக்டர் உள்ளே வந்து, "அவனுக்கு முழு ஓய்வு தேவை.
இன்னும் இப்படியே வேலை பண்ணினா அவன் உயிருக்கு ஆபத்து என்று சொன்னார். அந்த வார்த்தை மீனாவின் மனசை உடைத்தது. அந்த நிமிடத்தில் அவள் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். இனிமேல் நான் தான் அண்ணாவை காப்பாத்தணும். அடுத்த நாள் காலை அருண் மெதுவாக கண் திறந்தான். அவன் அருகில் இருந்த மீனாவை பார்த்து சிரிக்க முயன்றான். "நே ஸ்கூல் போனியா?" என்று கேட்டான். மீனா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவன் கையை பிடித்து மெதுவாக சொன்னாள், "அண்ணா, இனிமேல் நீ ஓய்வெடுக்கணும். நான் வேலை பண்ணுவேன்." அந்த வார்த்தையை கேட்டதும் அருண் அதிர்ச்சியடைந்தான். "இல்லடா, நீ படிக்கணும்" என்று அவன் பலவீனமாக சொன்னான். உடனே மீனா கண்ணீர் கலந்த சிரிப்புடன் சொன்னாள், "நான் படிப்பேன். ஆனா உன்னை காப்பாத்தியும் படிப்பேன்." அந்த நொடி அருண் பேச முடியாமல் போனான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் தங்கை இனிமேல் ஒரு குழந்தை இல்லை. அவன் வாழ்க்கையின் பலமாக மாறிவிட்டாள். நாட்கள் மெதுவாக கடந்து போனது. அருண் ஓய்வு எடுத்ததால் உடல்நலம் திரும்ப ஆரம்பித்தது. மீனா பள்ளிக்குப் போகவும் மாலை நேரங்களில் சிறிய வேலைகள் செய்யவும் ஆரம்பித்தாள். அந்த சின்ன வயசிலேயே அவள் பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். சில ஆண்டுகள் கழித்து மீனா தனது படிப்பை முடித்து ஒரு நல்ல நிலையை அடைந்தாள். அந்த நான் அவள் முதலில் ஓடிவந்தது அவன் அண்ணனிடம்தான். "அண்ணா, இது உன்னாலதான்" என்று அவள் கண்களில் கண்ணீருடன் சொன்னாள். அருண் மெதுவாக சிரித்தான். "டே, சந்தோஷமாயிரு. இருந்தா அதுவே எனக்கு வாழ்க்கை." மீனா அவனை கட்டிப்பிடித்தாள். "அண்ணா, நேதான் என் உலகம்." அந்த நாள், அந்த அன்பு, அந்த தியாகம். நாட்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த சின்ன குடிசை வீட்டில் இருந்த கட்டங்கள் இன்னும் இருந்தாலும் அந்த வீட்டின் உள்ளே ஒரு மாற்றம் வந்திருந்தது. அது நம்பிக்கை. மீனா இப்போது முன்பை விட இன்னும் பொறுப்பாக மாறிவிட்டாள். காலை எழுந்ததும் வீட்டுப் பணி, அப்புறம் பள்ளி, மாலை வேலை. அவள் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவள் முகத்தில் ஒருபோதும் குறை சொல்லும் சாயல் இல்லை. அவள் மனதில் ஒரே ஒரு குறிக்கோள், என் அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும். அருண் மீன்வாயில் மெதுவாக உடல்நலம் திரும்பிக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் மனசு அமைதியாக இல்லை. ஒவ்வொரு நாளும் அவன் தங்கையை இவ்வளவு கட்டப்படுவது பார்த்தால் அவன் உள்ளே ஒரு வலி எழுந்தது. நான் தான் அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்தேன் என்ற கில்ட் அவனை தினமும் துன்பப்படுத்தியது. ஒரு மாலை மழை பெய்துக் கொண்டிருந்தது. மீனா வேலை முடிச்சு நனைந்து வீட்டுக்கு வந்தாள். அவள் கைகளில் சிறிய சம்பளம். ஆனால் அந்த பணத்தை அவள் அருணின் கையில் வைத்து, "இது நமக்கு" என்று சிரித்தாள். அந்த நிமிஷம் அருணின் மனசு உடைந்தது. அவன் அவள் கையை பிடித்து, "மீனா, நீ இவ்வளவு கட்டப்படக்கூடாது. நான் மீண்டும் வேலைக்கு போவேன்" என்று சொன்னான். அவள் உடனே தலை அசைத்து, "இல்ல அண்ணனா, நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நீ இருந்தா தான் நான் ஸ்ட்ராங்" என்று சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை, "நீ இருந்தா தான் நான் ஸ்ட்ராங்", அருணின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அந்த இரவு அவன் தனியாக உட்கார்ந்து நீண்ட நேரம் யோசித்தான். நான் இதுவரை தங்கைக்காக உழைத்தேன். ஆனா இனிமேல் அவளுக்காக வெற்றி அடையணும். அடுத்த நாள் முதல் அருண் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தான். கடின வேலைக்கு போகாமல் சின்ன சின்ன வேலைகளுடன் சேர்த்து அவன் மீண்டும் படிக்க ஆரம்பித்தான். இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் படித்தான். பகலில் தங்கைக்கு உதவி. மெதுவாக அவன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் சென்றது. நாட்கள் மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஒரு நாள் அருண் ஒரு நல்ல வேலை கிடைத்த செய்தியுடன் வீட்டுக்கு வந்தான். "மீனா" என்று அவன் கூப்பிட்டான். அவள் ஓடிவந்து, "என்ன அண்ணனா?" என்று கேட்டாள். அவன் கண்களில் கண்ணீர், ஆனாலும் சிரிப்பு. "நான் வேலை கிடைச்சுட்டேன்." "நல்ல வேலை." அந்த நொடி மீனா கண்ணீர் விட்டுக்கொண்டு சிரித்தாள். "அண்ணா, இப்போதான் என் கனவு நிஜமாச்சு." அந்த சின்ன வீடு இப்போது சந்தோஷத்தால் நிரம்பியிருந்தது. ஒரு காலத்தில் கட்டம் மட்டும் இருந்த அந்த வாழ்க்கை இப்போது நம்பிக்கையும் வெற்றியும் கொண்ட வாழ்க்கையாக மாறியது.